Hello everyone, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம வந்து எக்கானமி ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல ஒரு முக்கியமான டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா செக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. செக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி பத்தி கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி சில இடங்கள்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் நம்ம திரும்பவும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த செக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்தியாவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பீப்புள் என்னென்ன ஜாப்ஸில் இருக்காங்க அண்ட் தென் ஈவன் உங்களோட பேரண்ட்ஸ் கூட என்ன டைப் ஆஃப் ஜாபில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். அண்ட் தென் இந்த எக்கானமியில் எது வந்து இந்த செக்டார்ஸில் இந்தியன் எக்கானமிக்கு எது நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது அண்ட் தென் எதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிளில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா ஒரு ஜாபை கொடுத்து இல்லைனா ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது எந்த செக்டாரில் சேரும் அப்படின்னு கேட்கலாம். let's see, we'll go into this sectors of Indian economy. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து வெயிட் தூக்கிட்டு இருக்காங்க. லைக் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வந்து வெயிட் எடுத்துகிட்டு வந்து வெளியே தருவாங்க, லக்கேஜ் எடுத்துகிட்டு வருவாங்களா, அங்கே வந்து போஸ்ட்மேன் இருக்காங்க, இங்கே வந்து பிரிக் மேக்கிங் இருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு ஜாபில் இருக்காங்க. நிறைய இடத்துல நீங்களுமே பார்த்துருப்பீங்க, எல்லாருமே ஒரே வேலையில் இல்லாமல் வேறு விதமான ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி எல்லோரும் வேறு ஆக்டிவிட்டியில் இருக்காங்க, அது என்ன அப்படின்னா, சிலர் பார்த்தீங்கன்னா they produce goods, சரியா, சில ப்ராடக்ட்ஸை தயாரித்து விற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் கோயிங் ஃபார் அ பேக்கரி, சரியா, நீங்கள் வந்து ஒரு பேக்கரிக்கு போகிறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரெட்டு ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க இல்லையா. அது வந்து they are producing some goods. Some people give services. டீச்சிங் ஒரு சர்வீஸ் தான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் சர்வீசஸ். those kind of services are also produced. இந்த ஆக்டிவிட்டீஸ் நம்மளை சுற்றி நிறையா நடந்துக்கிட்டே இருந்தாலும் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு வேறு டைப் இருக்கா மேம்? நான் ஜென்ரலாக அந்த மாதிரிலாம் யோசிச்சது இல்லை மேம். ஜென்ரலாக நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். பட் ஸ்டில் ஆக்டிவிட்டீஸ் ஹாவ் வேரியஸ் குரூப்பிங்ஸ். அந்த குரூப்பிங்ஸ்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா செக்டார்ஸ்ன்னு சொல்கிறோம். சிலர் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சிலர் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதையெல்லாம் என்ன பண்ணுறோன்னா we are all segregating it. அந்த செக்ரிகேட் பண்ணிவிட்டு we call them as sectors. what are these sectors அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் கல்டிவேஷன் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். காட்டன் கல்டிவேஷன் என்ன பண்ணுவாங்க, லேண்டில் நம்ம வந்து we saw அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு லெசன் பார்க்குறப்போ we saw காட்டன் வந்து குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாட்டில் கொஞ்சம் பார்த்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் கல்டிவேஷன் இருக்கும், பிளாக் சாயில் இருக்கணும்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நேச்சுரலான ஆக்டிவிட்டி, கரெக்டாக. இது எதை பேஸ் பண்ணி மெயினாக இருக்கணும் அப்படின்னா நேச்சரை பேஸ் பண்ணி, நேச்சர்லேருந்து கிடைக்கிற ஒரு விஷயத்த அப்படியே எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரைமரி செக்டார்னு சொல்லுவாங்க. நேச்சுரலாக ஆல்ரெடி இருக்கிற ஒரு பொருளை அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா ப்ரைமரி செக்டார்னு சொல்லுவாங்க. காட்டன் ஒரு எக்ஸாம்பிளா? எப்படி மேம் காட்டன் எக்ஸாம்பிள்னா, நீங்கள் என்ன பண்ணணும், சாயிலில் காட்டனை ஃபஸ்ட்டு சோப் பண்ணணும். அதுக்கப்புறம் யூ ஷுட் வெயிட் ஃபார் ரெயின்ஃபால், யூ நீட் சன்லைட், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணுமா, கிளைமேட்டிக் கண்டிஷன் ப்ராப்பராக இருக்கணும், அது இல்லாமல் பிளாக் சாயில் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் காட்டன் வளரும். நேச்சரை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் காட்டன் கல்டிவேஷன். தட் கம்ஸ் அண்டர் ப்ரைமரி செக்டர். அப்போ அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் ப்ரைமரி செக்டரா மேம்னா கிடையாது. இப்போ மினரல்ஸ் பாருங்கள், இந்த பாருங்கள், ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ் பட் ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ், கரெக்டாக. மினரல்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா இது என்ன, டெய்ரி, பால் மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கிறாங்க இல்லையா, டெய்ரி ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே நேச்சர் தானே. டெய்ரிஸ், மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் இது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், டிரெக்ட்லி டிரைவ்டு ஃப்ரம் நேச்சர். அப்போ அதுவும் என்ன, ப்ரைமரி செக்டாரில் தான் வரும். அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நேச்சர்லேருந்து அப்படியே நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே we call it as primary sector. புரியுதா? ஜென்ரலி we call it as primary, secondary, tertiary, quaternary இப்படி பிரிச்சுட்டு போவோம். இதில் ப்ரைமரி செக்டார்னால் என்னென்னா நேச்சர்லேருந்து நம்ம எடுக்கிற ப்ராடக்ட்ஸ் அப்படியே நம்ம எடுத்துக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே we call it as primary sector. புரியுதா? நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்கள், அக்ரிகல்ச்சர் அண்ட் தென் ஃபிஷ்ஷிங், அக்ரிகல்ச்சர், டெய்ரி, ஃபிஷ்ஷிங் அண்ட் ஃபாரஸ்ட்ரி. ஃபாரஸ்ட்ரின்னு என்ன மேம் அப்படின்னா டிம்பர் ப்ரொடக்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. டீக் வுட்டு,
and then sandalwoodல எடுக்கிறாங்களே அது எல்லாமே ஃபாரஸ்ட்ரியில தான் வரும். ஸோ அக்ரிகல்ச்சர், டெய்ரி, ஃபிஷிங் அண்ட் ஃபாரஸ்ட்ரி ஆர் த மெயின் செக்டார்ஸ் that produce natural products serving as the foundation for other products. So question என்ன கேட்பாங்க, primary sectorல which of the following comes under primary sector 1 markல கேட்கலாம். இல்லைனா give any 2 or 3 examples in primary sectorனா 2 markலையோ 3 markலையோ கேட்கலாம். புரியுதா? ஸோ ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட். நேச்சர்லேருந்து ஒரு ப்ராடக்ட் அப்படியே எடுக்கிறாங்க, ஒரு பொருள் அப்படியே எடுத்தாங்கன்னா தட் கம்ஸ் அண்டர் ப்ரைமரி செக்டர். ஸோ இதில் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், டெய்ரி, ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்ட்ரி, மைனிங் இது எல்லாமே இதில் வரும், ப்ரைமரி செக்டாரில் தான் வரும். ஃபைன், இதெல்லாம் ஓகே மேம். அப்போ செகண்டரி செக்டார்னால் என்ன மேம்? சரி, ஓகே. இப்போ நேச்சர்லேருந்து சில பொருளை எடுத்தோம் இல்லையா, அதை ப்ராசஸ் பண்ணி வேறு பொருளாக மாற்றி they produce goods. நல்லா பார்த்துக்கோங்க, produce goods using the raw materials. வேறு ஒரு ஃபார்மாக மாற்றுறதோ இல்லை புதுசாக ஒன்று தயாரித்தாங்கன்னா அதை வந்து செகண்டரி செக்டார்னு சொல்லுவாங்க. இந்த செகண்டரி செக்டார் இன்வால்வ்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். அதனால தான் அந்த மேனுஃபேக்சரிங் செக்டார்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து ஜாகிரஃபியில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு லெசன் பார்த்தோம் இல்லையா, அதில் என்ன பண்ணுவாங்க, they obtain some raw materials from some other primary sector and then they convert it into goods. இல்லையா புதுசாகவே ஒரு ப்ராடக்டை கூட ஜெனரேட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து they call them as secondary sector or manufacturing sector. So it involves transform natural products into new forms, requiring essential manufacturing process in factories, ஒர்க்ஷாப்ஸ் ஆர் ஹோம்ஸ். அது என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணலாம், பெரிய லெவலில் இருக்கலாம், சின்ன லெவலில் இருக்கலாம். சைஸோ பிளேஸோ மேட்டர் இல்லை, பட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அவங்க என்ன பண்ணணும்னா நேச்சர்லேருந்து கிடைக்கிற விஷயத்த வேறு ஒரு ப்ராடக்டாக ஃபினிஷ்டு கூட்ஸாக மாற்றணும். வெறும் கூட்ஸுன்னு சொல்கிறத விட ஃபினிஷ்டு கூட்ஸுன்னு சொல்லலாம். ப்ராப்பராக சொல்லணும்னா ஃபினிஷ்டு கூட்ஸாக மாற்றினாங்கன்னா அதை வந்து செகண்டரி செக்டார்னு சொல்லலாம். இப்போ செகண்டரி செக்டாருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கும்? ஸோ இப்போ நம்ம காட்டன் என்ன பார்த்தோம், காட்டன் ப்ரொடக்ஷன் வந்து காட்டன் கல்டிவேஷன் வந்து என்ன சொன்னோம், ப்ரைமரி செக்டார்னு சொன்னோம். அப்போது காட்டனில் இருந்து கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் செகண்டரி செக்டார். ஸோ ப்ரைமரி செக்டார்லேருந்து கிடைக்கிற ரா மெட்டீரியலை தே ஆர் கன்வெர்ட்டிங் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் யூ கால் இட் ஆஸ் செகண்டரி செக்டார். அதே மாதிரி தான் சுகர் கேன் வந்து எங்கே கிடைக்கும்? சுகர் கேன் இஸ் அ அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட், ப்ரைமரி செக்டர். இதை வந்து ஜூஸ் எடுத்து மில்லில் போட்டு ஹீட் பண்ணி தே கன்வெர்ட் இட் ஆஸ் சுகர் இல்லையா, தட் இஸ் செகண்டரி செக்டார். ஸோ நேச்சுரலாக கிடைக்கிற பொருளை எடுத்து அதிலிருந்து தே ஆர் ப்ரொடியூசிங் சம் ஃபினிஷ்டு கூட்ஸ் அப்படின்னா யூ கால் இட் ஆஸ் அ செகண்டரி செக்டார். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஸ்பின்னிங் காட்டன் ஃபைபர், மேக்கிங் சுகர் ஆர் கர் and converting earth into bricks for building and houses. இதெல்லாமே என்னது? So these are called as industries or secondary sector, manufacturing sector. சரி மேம், இதெல்லாம் ஓகே, பட் டெர்ஷரி செக்டார்னா என்ன? நான் முன்னாடி என்ன சொன்னேன், செகண்டரி செக்டாருக்கு கூட்ஸ் சொன்னா, பட் டெர்ஷரி செக்டாரில் என்னன்னா they provide services. They provide various types of services. That is what you call it as tertiary sector. So tertiary sector oda வேலை என்ன அப்படின்னா they provide some of the important services. அது இல்லாமல் இந்த ப்ரைமரி செக்டாரையும் செகண்டரி செக்டாரையும் இன்னும் மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் எஃபிஷியன்ட் மேனராக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. நம்பர் 2. நம்பர் 3, இந்த ப்ரைமரி செகண்டரியிலேருந்து ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸ் வருது இல்லையா, அதை சேல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது என்ன மேம் எங்களுக்கு புரியலையே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். So let's say we spoke about cotton cultivation. So cotton cultivation பண்ணுறதுக்கு அந்த கல்டிவேஷன் பண்ண ப்ராடக்டை ஒரு அந்த காட்டனை அந்த இடத்துலேருந்து ஸ்பின்னிங் மில்லுக்கு எடுத்துகிட்டு போகணுமா, அதுக்கு they use some லாரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு டிரைவர் இருப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா, that is a service sector. They are helping the primary sector and tertiary sector to make it comfortable. And the service of transportation, that is the tertiary sector. இதுக்கப்புறம் அது கிளாத்தாக மாறிடுச்சு. அந்த கிளாத்தை ஒரு ஷோரூமில் வச்சு சேல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சேல் பண்ணுற கம்பெனி, தட் ஷோரூம், தட் இஸ் அ சர்வீஸ் செக்டர். தே ஆர் கிவிங் அஸ் அ சர்வீஸ் ஆஃப் செல்லிங் அ ப்ராடக்ட்.
நம்ம அங்கே போய் நின்று செலக்ட் பண்ணி வாங்குகிறோம். அங்கே ஒருத்தவங்களுக்கு நம்மளுக்கு எடுத்து போடுவாங்கல்ல, நம்ம அங்கே போயிட்டு எனக்கு 500 rupees ஒரு ட்ரெஸ் காமிங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு என்ன கலர் வேணும் எப்படி வேணும்னு கேட்டுட்டு they give their service to us. ஸோ இந்த காட்டன் ட்ரெஸ்ஸாக மாறி ட்ரெஸ்ஸு சேல் ஆகுது இல்லையா, இந்த மூணுலேயுமே சர்வீஸ் செக்டாரும் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 செக்டாரும் கலந்தது தான் நமக்கு வர நிறையா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புரிஞ்சிருக்கும் இல்லையா. காட்டன் வந்து ட்ரெஸ்ஸாக மாறதுக்குள்ளே 3 செக்டார் இன்வால்வ் ஆயிருக்கு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டெர்ஷரி செக்டார் activities distinct from primary and secondary and aid in the development of primary and secondary sector. Number 1, providing support for the production process rather than producing goods. Number 2, questionல வந்து 5 மார்க்லேயோ வந்து 2 மார்க்லேயோ what are the functions of tertiary sectorன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதணும். Primary or secondary sector goods require transportation, storage, communication, borrowing to be sold in wholesale and retail shops, godowns, communication methods. இது எல்லாமே tertiary sector தான். Transportation, storage, communication, borrowing to be sold, wholesale சேல் பண்ணாலும் சரி, retail shopஸில் சேல் பண்ணாலும் சரி. ரீட்டைல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரீட்டைல் ஷாப்ஸ் சரியா. ரீட்டைலாக சேல் பண்ணாலும் சரி, ஹோல்சேலாக சேல் பண்ணாலும் சரி. குடோன்ஸ் ஸ்டோரேஜ் பர்பஸ், இது எல்லாமே எதில் வரும், டெர்ஷரி செக்டார் கீழே தான் வரும். ஃபைன். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இது டிரான்ஸ்போர்ட்டா, ரோட்ஸு, ரயில்வேஸு, ஏர்வேஸ், இது எல்லாமே எதில் வரும், டெர்ஷரி செக்டார். கம்யூனிகேஷன், நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ், சோஷியல் மீடியாவில் சர்வீஸ் செக்டார் தான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வருதா, சோஷியல் மீடியா. ஸோ அதெல்லாமே என்னது, this is the form of service sector. இப்போ நீங்கள் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா யூடியூப், அதுவும் ஒரு சர்வீஸ் செக்டர், டெர்ஷரி செக்டர் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், குடோன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் டெர்ஷரி செக்டர். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து 1 மார்க்கில் கேட்பாங்க, ஃபேக்ட் நோட்லேயே எழுதிக்கோங்க. டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் ஃபேக்ட் நோட்லேயே எழுதிக்கோங்க. டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன், பேங்கிங். பேங்க்ஸ் எல்லாம் இதில் வரும், tertiary sector. அது கேட்கலாம். பேங்க்ஸ் வந்து which of banks are included in which of the following sector அப்படின்னு கேட்கலாம். பேங்கிங், ட்ரேட், இது எல்லாமே 5 சொல்லியிருக்கேன். these all are considered as service sector. along with them information technology, IT services, இதுவும் coming under service sector only. புரியுதா? ஸோ டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன், பேங்கிங் அண்ட் ட்ரேட், நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற நெட்வொர்க்ஸ், இன்டர்நெட், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் சர்வீஸ் செக்டர். இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சர்வீஸ் செக்டரில் தான் வருவாங்க. அது இல்லாமல் இதில் எசென்ஷியல் சர்வீசஸும் இருக்கும். மற்ற ரெண்டு செக்டாரை ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் there are other essential services. இவங்க மற்ற செக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்கெல்லாம் யார்? ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், எசென்ஷியல் சர்வீஸ் செக்டர்ஸ், இல்லைனா எசென்ஷியல் சர்வீசஸ்ன்னு கேட்டாங்கன்னா 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா யூ கேன் ரைட் திஸ். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், என்ன வேணாலும் கேட்கலாம். புரியுதா? ஃபைன். ஸோ என்னென்ன இருக்காங்க அப்படின்னா டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், பர்சனல் சர்வீசஸ், அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அக்கௌண்டிங் ஒர்க். ஆடிட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஆடிட்டர்ஸ், சிஇஓஸ், இவங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது கீழே வருவாங்க. தீஸ் ஆல் கம் அண்டர் எசென்ஷியல் சர்வீசஸ். ஸோ இவங்க எல்லாமே, இது இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே நிறைய இருக்குது, வாஸ்ட்டாக இருக்குது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே. அது இதுதான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்கிறதுக்கு. உங்களோட நெட்வொர்க் வரும், உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்க சாஃப்ட்வேர்ஸ் வரும், உங்களோட சோஷியல் மீடியாஸ் வரும், நீங்கள் ஆன்லைன் சர்வீசஸ் வாங்குறீங்கல்ல, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்கள, நிறைய இ-காமர்ஸ் பிளேசஸ் இருக்குது, அது எல்லாமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே தான் வரும். அண்ட் தேர் ஆல் எசென்ஷியல் சர்வீசஸ் ஆல்சோ. தே ஆல் கம் அண்டர் திஸ் சர்வீஸ் கால்ட் அஸ் டெர்ஷரி செக்டார். புரியுதா? ஸோ டெர்ஷரி செக்டாருங்கிறது தே டு நாட் ஆஃபர் கூட்ஸ், தே ஆஃபர் சர்வீசஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் கேட்கலாம். செகண்டரி செக்டாருக்கும் டெர்ஷரி செக்டாருக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா secondary sector produce goods, tertiary sector produce services. Secondary sector are dependent on primary sector and tertiary sector. Tertiary sector is not completely dependent on any of these. ஏன்னா எசென்ஷியல் சர்வீசஸ்க்கெல்லாம் இவங்க தேவைப்படுவாங்களா அப்படிங்கிறது இல்லை.
So and then you have last example you can give secondary sector you can give sugar production, tertiary sector you can give teachers, doctors இந்த மாதிரி services, hospitals இது எல்லாமே comes under tertiary sector. So இப்போ I think you all understood what are the three sectors. ஞாபகம் வச்சுக்குவீங்களா? ஸோ இப்போ கம்பேரிசன் பார்க்கலாமா? வாட் இஸ் த கம்பேரிசன்? Primary, secondary and tertiary and secondary sector produce a large number of goods and services with many people working in them. நிறையா பேர் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஈச் செக்டார் ஐடென்டிஃபையிங் டாமினன்ட் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். How do we count the various products and services and எப்படி இந்த டோட்டலை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது இருக்குது அது இருக்குது எல்லாம் ஓகே மேம், எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குது. லைக் கார்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், நெயில்ஸ், ஃபர்னிச்சர். ஒரு ஃபர்னிச்சரே இருக்குது, ஒரு கார் இருக்குதுன்னு வைங்க, காரில் நெயில்ஸ் இருக்குது. எஸ் ஆர் நோ? காரில் சீட் இருக்குது, சீட்டை ஃபர்னிச்சர் கீழேயும் கொண்டு வரலாம். இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது? சில ப்ராடக்ட் 2-3 தடவை கவுண்ட் ஆகாதா அப்படிங்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிஸ்ட் வந்து சில மெத்தட் சொல்கிறாங்க. இந்த கூட்ஸையும் சர்வீசஸையும் கால்குலேட் பண்ணுறதுக்கு they are giving some method. Like let's see an example. Calculating the value of wheat rupees 20 per kg and calculating coconuts rupees 15 per coconut. So they are taking a common price and they are calculating. The text emphasizes that the importance of only accounting for the final goods and services rather than every product or service produced and sold. அதுக்கு பதிலாக ஒரு ப்ராடக்டை எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு விலையை போட்டு அவங்க கால்குலேட் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு ப்ராடக்டையும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணாமல் ஒரு தேங்காயோட 15 rupees அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்தியாவில் எவ்வளோ தேங்காய் ப்ரொடியூஸ் ஆகுதோ into 15 போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு they are calculating. rather than ஒவ்வொரு ப்ராடக்டையுமா கணக்கு எடுக்கிறதுக்கு பதிலாக they are just calculating. For example, a farmer sells wheat to a flour mill which is then sold to a biscuit company. இந்த பிஸ்கட்டை திரும்ப கன்சியூமருக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ ஃபார்மர் என்ன பண்ணுறாரு? வீட் ஒரு ஃப்ளோர் மில்லுக்கு வீட்டை சேல் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு பேக்கரிக்கு, பிஸ்கட் கம்பெனிக்கு அந்த வீட்டை சேல் பண்ணுறாரு. இந்த பிஸ்கட்டை வந்து கன்சியூமருக்கு சேல் பண்ணுறாங்க. இப்போது வீட் ஃப்ளோர் 10 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க, ₹10. கரெக்டா? இவர் பிஸ்கட் கம்பெனிக்கு சேல் பண்ணுறப்போ எவ்வளோ ருபீஸ் சேல் பண்ணுவார்? 20 rupeesக்கு சேல் பண்ணுறாருன்னு வைங்க. இந்த பிஸ்கட் வந்து பீப்புளுக்கு போகிறப்ப 50 rupeesக்கு சேல் ஆகுதுன்னு வைங்க. அப்போ என்ன ஆகுது? இந்த வீட் ஃப்ளோர் இந்த இடத்துலையும் கவுண்ட் ஆகுது, இதோட வேல்யூ ₹10 தான். இந்த இடத்துலையும் கவுண்ட் ஆகுது, இந்த இடத்துலையும் கவுண்ட் ஆகுது, இந்த இடத்துலையும் கவுண்ட் ஆகுது. டபுள் கவுண்டிங் சொல்லுவாங்க. ஒரே ப்ராடக்டே நிறையா இடத்துல கவுண்ட் ஆகுது. இதுக்கு பதிலாக வேண்டாம், நம்ம இப்படி பண்ண வேண்டாம், நம்ம ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல அதை மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. புரியுதா? 3 இடத்துல எப்படினாலும் இந்த வீட் ஃப்ளோர் எங்கே யூஸ் ஆகுது? பிஸ்கட் ப்ரொடக்ஷனில் தான் யூஸ் ஆகுது. அந்த 10 ரூபா இதுலேயே இன்க்ளூட் ஆகிருக்கு. இவங்க சேல் பண்ணுற சர்வீஸும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிற காசும் இதில் இருக்குது. நம்ம இந்த எல்லாத்தையும் டோட்டலாக கவுண்ட் பண்ணோம்னா தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக கவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக we are just counting the final value. புரியுதா? So that is what they are saying here. The value of final goods and services include all intermediate goods used in producing the final goods such as wheat flour. ஃபைனல் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கோ எல்லாமே கால்குலேட் பண்ணுறோம். The value of biscuit already includes flour's value and all other intermediate good. இப்போ ஒரு பிஸ்கட் தயாரிக்கணும்னா பட்டர் யூஸ் பண்ணுவோம், சால்ட் யூஸ் பண்ணுவோம், அந்த ஃப்ளோர் யூஸ் பண்ணுவோம், மில்க் யூஸ் பண்ணுவோம், எக்ஸு சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே இருக்கும். அப்போ நீங்கள் ஏன் தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறீங்க? அந்த பிஸ்கட்டோட வேல்யூவை கால்குலேட் பண்ணாவே எல்லாமே வந்துடும்ல அப்படிங்கிறாங்க. ஸோ த கவுண்டிங் ஆஃப் ஃப்ளோர் அண்ட் வீட் செப்பரேட்லி இஸ் இன்கரெக்ட். ஏன்னா அது எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுக்கும். 50 ரூபா உள்ள பொருளை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுறப்ப 80 rupees காமிக்குதா? ஏன்னா அவர் 10 ரூபாய்க்கு விற்றாரு, ஏன்னா இவர் 10 rupeesக்கு சேல் பண்ணார், 20 rupeesக்கு சேல் பண்ணார், 50 rupeesக்கு சேல் பண்ணார். அப்போ மூணையும் கால்குலேட் பண்ணுறப்ப 80 rupees வந்துடும். உண்மையாலுமே பிஸ்கட்டோட வேல்யூ என்ன? 50 rupees தான். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபைனல் கவுண்ட்டை மட்டும் எடுத்துக்குவோம், டபுள் கவுண்டிங் பண்ண வேணாம். ஸோ ஃபைனலாக ஒரு விஷயம் என்னவா மாறுதோ அந்த ஃபைனல் கவுண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு we can calculate.
இந்த ஃபைனல் கவுண்ட்டை எடுக்கிறதா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா this is called as GDP, gross domestic product of a country, and this is the total production of all final goods and services produced in a country. இது வந்து 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் கீவேர்டு என்ன அப்படின்னா total production of final goods, total production keyword. இது டெஃபினேஷனில் கண்டிப்பாக கேட்பாங்க. இது கீவேர்ட், இது கீவேர்ட். total production of final goods and services produced in a country. இதுவும் கீவேர்ட். ஏன்னா ஜிடிபி கிராஸுக்கு மீனிங் என்னன்னா டோட்டல். டொமஸ்டிக் அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட டெரிட்டரிக்குள்ள, இந்தியாங்கிற டெரிட்டரி ஜாகிரபிக்கல் லொக்கேஷனுக்குள்ள கம்ப்ளீட்டாக ப்ரொடியூஸ் ஆகிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் ஜிடிபி. புரியுதா? ஸோ இந்த ஜிடிபி தான் ஒரு கண்ட்ரியோட க்ரோத்தை டிட்டர்மைன் பண்ணும். டெவலப்மெண்ட் கிடையாது, இட் டிட்டர்மைன்ஸ் த க்ரோத். எக்கனாமிக்கலி ஒரு கண்ட்ரி க்ரோ ஆகுதா, இஸ் தட் கண்ட்ரி இஸ் இம்ப்ரூவிங் ஆர் இஸ் தட் கண்ட்ரி earning மணி அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபி தான். த சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி இன் இந்தியா வித் ஹெல்ப் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தங்களே போய் எண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர்லேருந்து அவங்க வாங்கிக்குவாங்க. ஓகே, இந்த வருஷம் எவ்வளோ குட்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு. இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வேல்யூஸ் வாங்கிக்கிட்டு அதை ஓவராலாக கேல்குலேட் பண்ணி தி எஸ்டிமேட் த ஜிடிபி. ஜிடிபி இஸ் டு மெஷர் தி growth ஆஃப் அ நேஷன். ஒரு நேஷன் க்ரோ ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதே இந்த ஜிடிபி வச்சு தான். ஹிஸ்டாரிக்கல் சேஞ்சஸ் இன் செக்டார்ஸ். உங்கள் எல்லாத்துக்கும் புரியுது நம்ம என்ன பேசுகிறோன்னு. ஜிடிபி வந்து 2 மார்க் 3 மார்க்கில் கண்டிப்பாக வரும். 3 செக்டார்ஸ் தான் என்ன பார்த்துட்ருக்கோம். 3 செக்டார்ஸ்க்கும் நான் டிஃப்ரென்ஸும் எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்கேன். 1 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு செக்டாரை கொடுத்து இது இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். புரியுதா? ஸோ ஹிஸ்டாரிக்கலி என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது. ப்ரைமரி செக்டார் வாஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸ்டார்டிங்கில் இந்த மெஷின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரைமரி செக்டார் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. இந்தியாவில் மெனி பீப்புள் வர் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷ்ஷிங். ஸோ வி வர் ஸோ மச் அண்ட் தென் மைனிங் ஆப்வியஸ்லி. ஸோ டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ரைமரி செக்டார் தான் மோஸ்ட்லி டிபெண்ட் பண்ணியிருந்தோம். Agriculture sector prospered due to changing farming methods, increasing food production. So other activities, craft, trading, transport, administration நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். இது இல்லாமல் primary productsையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓவர் 100 years புதுசான அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசான மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும். ஸோ இங்கிலாண்டில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும். ஏன்னா தே ஹாவ் குட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன், நிறைய மெஷின்ஸ் மேக் பண்ணுவாங்க. மெஷின்ஸ் மேக் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைமரி செக்டார்லேருந்து தே ஆர் கோயிங் டு செகண்டரி செக்டார். தே ஆர் ப்ரொடியூசிங் மோர் ப்ராடக்ட்ஸ், தே ஆர் கன்வெர்ட்டிங் மோர் ப்ராடக்ட்ஸ். நியூ மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் லெட் டு ஃபேக்ட்ரி எக்ஸ்பேன்ஷன், forcing previously farm-based workers to work in factories. Cheaper goods were produced and the secondary sector became more important in total production and employment. அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்குது, டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து டிரான்சிஷன் ஆகுறாங்க, செகண்டரியிலேருந்து டெர்ஷரிக்கு போகிறாங்க. ஏன் அப்படின்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூட்டர் டு த டோட்டல் ப்ரொடக்ஷன் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஜிடிபியில் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் டெர்ஷரி செக்டார். ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் வந்து டெர்ஷரி செக்டார் தான் கொடுக்குது. ஃபைன். ஸோ டுடே வி அண்டர்ஸ்டுட் what is primary, secondary, tertiary sector. This is just an introduction. எக்கானமி பார்த்து யாருமே பயப்படாதீங்க. அது ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்ட். கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். அண்ட் ஐ வில் ஆல்சோ என்ஷூர் தட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் கண்டிப்பாக ஐ ஹெல்ப் யூ. எக்ஸாம்ஸும் பக்கத்தில் வந்துட்டுருக்கு. நீங்கள் கவலையே பட வேணாம். எனக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் சம்பவம் செஞ்சு 480+ தூக்கிடுவீங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். எனக்கு கண்டிப்பாக உங்கள் மேலே எல்லா மேலேயும் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஏன்னா ஐ நோ யூஆர் ஆல் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். நீங்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ் கவனிக்கிறீங்க. ஐ ரியலி நோ தட். ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். அண்ட் தென் கமெண்ட்டில் போடுங்க, எஸ்எஸ்டி போடுங்க. ஐ மிஸ் சீயிங் யுவர் எஸ்எஸ்டி. கமெண்ட்டில் நிறைய பேர் போடுங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
அது இல்லாமல் இந்த டெலிகிராம் சேனல் போனீங்கன்னா யூ கெட் அப்டேட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் அபவுட் ஆல் த கிளாஸஸ் வி ஹாவ். கரெக்டாக? ஸோ எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வந்துட்டுருக்கு. நீங்கள் எல்லா வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள், அட் த சேம் டைம் சூப்பராக ரிவைஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஃபேக்ட் நோட்டில் நிறைய பாயிண்ட் எழுதிக்கோங்க. யூ வில் ஹாவ் ஃபன். இந்த எக்ஸாமில் தட்டி தூக்கிடலாம். புரியுதா? ஆல் தி பெஸ்ட். ஐ வில் மீட் யூ அகெயின் சூன். பாய்.